என்று சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சின்ன பிரச்சனை தானே விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது. இதோட வெளிநாட்டிலிருந்தும் எனக்கு ஒரு கோல் உண்டு, தான் அந்த பாடசாலையில் படிக்கும் போது கிளிநொச்சி பாடசாலை ஒன்றில் மாணவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய அலன் என்பவனை காப்பாற்ற முக்கிய அரசியல்வாதி ஒருவர் முனைப்பு காட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இது சாதாரண விடயம்தானே, பெரிதுபடுத்த வேண்டாம், கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார். ஆயினும் சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: மாணவர்களுடன் தவறான நடத்தையில் ஈடுபட்ட அலன் ஸ்ரீதரனின் வீட்டில் வைத்து கைது. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் 16 மாணவ சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கி சிலருக்கு கடும் காயங்களை உண்டு பண்ணிய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை இணைப்பாளராகவும் ஸ்ரீதரனின் முழங்காவில் பிரதேச இணைப்பாளராகவும் செயற்பட்டு வந்த அலன் என்பவர் இன்று காவல்துறையினரால் இலக்கம் 888 ஆறுமுகம் வீதி வட்டக்கச்சி கிளிநொச்சி என்ற ஸ்ரீதரனின் தனிப்பட்ட இல்லத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேரடியாக பேசி குறித்த கைதை தவிர்க்கும்படி கேட்டிருந்த போதும் இச்சம்பவம் மனித உரிமைகள் ஆணைக்குழு வரைக்கும் சென்றிருந்தபடியால் குறித்த குற்றவாளியை கைது செய்யப்படுவதை தவிர்க்க முடியாத நிலை இருப்பதாக காவல்துறையினால் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் இந்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறார்களின் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவும், இந்த சம்பவம் வழக்கு விசாரணை என வரும்போது சிறார்களின் அடையாளங்கள் பொது வழியில் வெளியாகும், அப்போது அது அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு கல்வி பாதிக்கப்படலாம் என்ற காரணத்தினால் பெற்றோர்கள் இதில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்.